சகாயம் அவர்களுடைய உதவியாளர் அவர் நாம் தமிழர்கள் இணைவது போல ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு நேர்மையான திறமையான அதிகாரி என்று IAS அதிகாரி என்று பெயர் பெற்றவர். 59 முறை அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் 6 மாசம் ஆனாலே அவரே என்ன 6 மாசம் ஆச்சு. ACT பிரபாகரன் தாவேகள் இணைகிறார், வாழ்த்துக்கள். அதை பற்றி ஒன்றும் இல்லை, அனுபவம் தான் இருக்கே தவிர அவருக்கு பின்னால பெரிய ஓட் பேங்க் கிடையாது. என்ன பண்ணுறீங்க தம்பி? ஐயாவுக்கு உதவியாக இருக்குங்க. அப்படியா? ஐயாவுக்கு உதவியாக இருக்கீங்களா? ஐயா என்ன பண்ணாங்க? சும்மா இருக்காரு. இவர் OPSக்கு உதவியாளராக. ஆனால் OPSே ஒவ்வொருவரா OPS அணியிலிருந்து போய் இணைந்துட்டு கடைசியா OPS அவர்களே TVK உடன் இணைவதற்கு தான் இந்த ஒரு புசி ஆனந்த் ஏற்கனவே தான் துணை முதல்வர்னு பேசிட்டு இருக்காரு. மேடையில் கூட்டம் வந்ததுன்னா எல்லாரும் விஜய் காலில் விழுந்துட்டு அப்படியே இவர் புசி ஆனந்த் காலையும் வேணும்னு இந்த முகம் தெரியாத வேட்பாளர்களை கொண்டு போய் நாம் தமிழர் அவர் நிறுத்துறாரு. 234 117 பெண்கள் 117 ஆண்கள்னு வரும்போது அவர்கள் அந்த தொகுதியில் பிரபலமானவர்களாக மட்டும் இந்த கருத்திலெல்லாம் தூக்கி போட்டு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குறான், 2000 ரூபா கொடுக்குறான் ஒரு ஓட்டுக்குன்னு சொன்னா சீமான் எவ்வளோ கொடுப்பாரப்பா? சீமான்லாம் காசாலாம் அவர் பேசுறது கூட்டத்தெல்லாம் நம்ம கேட்டு ரசிப்போம். ஆனால் ஓட்டு மட்டும் இங்கே போடும். இப்போ விட்டுட்டு போனவங்களே சில பேர் திரும்பி வர்றாங்க. காளியம்மாள் திரும்பி வருவாங்கங்கிற மாதிரி ஒரு அவர் விட்டுட்டு போனவர் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா? நலமறியாவா, சொல்லுங்க சார். அதாவது நாம் தமிழர் கட்சியில சகாயம் IAS அவர்கள் இணைய போறதா அவருடைய உதவியாளர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த பக்கம் TVK சார்பாக பாத்தீங்கன்னா JCD பிரபாகரன் ADMK சார்பாக இணைஞ்சிருக்காரு. ஸோ ஒரு கட்சியில நபர்கள் இணைவது முக்கியமா, அப்படி இல்லைன்னா அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து ஆட்கள் எப்படி மக்கள் தேர்வு செய்ய போறாங்க அப்படின்றது பாக்குறது முக்கியமா சார்? பொதுவான ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. இதுக்கு பதில் ஒன்றா நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பொதுவான பதில் அர்த்தம் இல்லாததாக இருக்கும். கட்சிக்கு சாதகமாக அவர்களுக்கு சாதகமாக அப்படின்றது கட்சி எது என்பதை பொறுத்தது. கட்சிக்கு கருத்தியல் ஏதாவது இருக்கா இல்லையா, என்ன கருத்தியல் என்ன கொள்கை அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. வருபவர் என்ன கொள்கை உடையவர், கருத்து பின்னோட்டம் உள்ளவர், பின்னணி உள்ளவர், இப்படி பல காரணிகள் இதில் இருக்குது. அதனால் ஒருத்தர் சேர்ந்ததுனால இப்போது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா சேர்ந்தார். அதனால் தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஏதோ 10-15% ஓட்டு வரதா இருந்துச்சு. செங்கோட்டையன் வந்ததுனால 25% ஆகிடும், இல்லை 40% ஆகிடும்னு யாரும் எதிர்பார்த்தோம். செங்கோட்டையனே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டார். நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அவரே அப்படி சொல்லக்கூடியவர் இல்லை. 9 தடவை MLA-வாக இருந்திருக்கிறவருக்கு தன்னுடைய பலம் என்னன்னு அவருக்கு தெரியாதா? அதாவது செங்கோட்டையினால தான் இவ்வளோ நாளாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் இருக்காருன்னா அப்போ எம்ஜிஆர் ஜெயித்தது செங்கோட்டையினால தான் அப்படின்னு நம்ம சொன்னால் அது எவ்வளவு ஒரு மிகைப்படுத்தலாக இருக்கும். நான் செங்கோட்டையனை தவறாகவோ குறைவாகவோ சொல்வதற்காக, செங்கோட்டையனுக்கென்று சில அனுபவ ரீதியான பலம் இருக்கிறது. அந்த பலம் தாவேகாவுக்கு வரும்பொழுது அது அது உங்களுக்கு நன்மை கொடுத்ததா என்றால், கரூருக்கும் ஈரோடு மாநாட்டிற்கும் வித்தியாசம் இருந்தது. கரூரில் அது கட்டு இழந்து தவித்தது கரூர் கட்டமைப்பு. இங்கே கட்டமைப்பு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருந்தது. இந்த கட்டமைப்பு வெறும் செங்கோட்டையன் ஒருவரால் மட்டுமே நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம சொல்வது மிகையாகும். அப்படி சொல்லலை. செங்கோட்டையன் போன்றவர்கள் இங்கே வந்ததுனால அனுபவம், அந்த அனுபவம் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க, இதுக்கு நிர்வாகிகளை பண்ணணும், இது நம்ம கூட முதல்ல கரூர் நிகழ்ச்சியிலே சொல்லுவோம். இப்போ இவ்வளோ பேர் வருவாங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னார்வ படை இருக்கணும். இளைஞர் படை அத்தனையும் இப்போ ஒரு தன்னார்வ படைனா இளைஞர்களாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். சுறுசுறுப்பாக அவர்கள் அவர்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்போது அந்த மாதிரி ஒரு படை அமைத்து அந்த தன்னார்வ படை அமைத்திருந்தால் காவல்துறையை எதிர்பாராமல் விஜய் அவர்களே அதாவது தாவேகா தலைமையே அந்த 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 கூட்டத்தை நெரிசல் ஏற்படாமல் கட்டுப்படுத்தி இருக்க முடியும்.
ஒரு குடிநீர் மற்ற வசதிகள் கழிப்பறை வசதிகள்லாம் வந்து ஏற்படுத்தி. ஆனால் அந்த கழிப்பறை வசதிகள்லாம் இருக்கிறதே அது நெரிசலான தெரு. நம்ம கரூரை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஈரோட்டில் அவர்கள் அந்த கரூரில் கற்றுக்கொண்ட பாடத்தின் விலை மிக அதிகம். கண்டிப்பாக இவர்களை பொறுத்தவரை 41 × 10 லட்சம் தான் விலை, 4 கோடி ரூபா தான். ஆனால் அந்த உயிர் இழப்பு ஏற்பட்டது உயிர்கள், அந்த உயிர்களை சார்ந்த குடும்பங்கள். அவங்க வந்து யார் வேணாலும் வந்து பேசுகிறாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. என் பொண்ணு உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து தலைவர் விஜய் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தமேன்னு. தலைவர் விஜய் எவ்வளோனா தினம் வந்து பொண்ணோ பையனோ இருந்தால் வாழ்நாள் பூரா வந்து நம்மளுடைய முதுமை காலத்தில் சோறு போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ள எல்லா வீட்லேயும் வந்து போடுறாங்கன்னு நான் சொல்லலை, போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து வாழ்நாள் பூரா சோறு போட்டுருவாரா? 10 லட்சம் ரூபாயை வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுக்க இருந்து விட முடியுமா? பணம் வந்ததுன்னா எவ்வளோ வேகத்தில் வருகிறதோ அதே வேகத்தில் அது வந்து அதை விட அதிகமான வேகத்தில் திரும்பி செல்லும், கண்டிப்பாக செலவாயும். இது இயல்பான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வர, சகாயம் அவர்கள் வந்து என்னென்னா, அவர் ஒரு நேர்மையான திறமையான அதிகாரி என்று, IAS அதிகாரி என்று பெயர் பெற்றவர். அவருக்கென்று அந்த அவர் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் ஒரு ரசிகர் கூட்டம்னு சொல்லக்கூடிய, ரசிகர்னா உடனே நீங்கள் நடிகர் தான் ரசிகர்னு சொல்லலை, ஒரு அதிகாரிக்கு கூட கண்டிப்பாக வட மாநிலங்களில் வந்து அவர் பேர் வந்து சுரேஷ் கெம்கான்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு கெம்கா சுரேஷ் தான் நினைக்கிறேன், ஒரு அதிகாரி மிக நேர்மையானவர். அதனாலேயே அவருடைய ஏறத்தாழ ஒரு 25 வயசு 30 வயசில் அவர் IAS ஆஃபீஸராக வந்திருப்பார்னு வைங்க. 60 வயசு 30 வருஷம் 39 வருஷம் சர்வீஸ் ஒரு கன்ஃபர்டு IAS-ஆக இருக்கு. 59 முறை அவர் வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு வந்தால் அவர் 6 மாதம் ஆனாலே அவரே வந்து என்ன 6 மாதம் ஆச்சு, நம்மளை இன்னும் அப்படியே வச்சுருக்காங்களே, நம்மளை ஏன் இன்னும் மாற்றலை, வழக்கமாக மாற்றிடுவாங்களே. ஏன்னா அவர் அவ்வளவு நேர்மை, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அசைய மாட்டார். இவரை தூக்கி எங்கேயோ நம்ம ஊரில் சொல்லுவோம், அந்த பக்கம் ராமநாதபுரம் தண்ணி இல்லாத காட்டில் போடு அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்தை தான் சொல்லுவாங்க. பாவம், அது உண்மையிலேயே அங்கே வறண்ட பகுதின்றதுனால சொல்கிறேன். அந்த மாதிரி அவரை கொண்டு போய் போட்டாலும் அந்த போன இடத்தில் அவர் வந்து அப்படித்தான் இருப்பார். தன்னை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ள மாட்டார். அந்த நேர்மையை தொடர்ந்து கடைபிடிப்பார். இப்படி ஒரு அவரை வந்து அத்தனை முறை அவரை மாற்றினார்கள் என்றாலே அவர் எவ்வளவு நேர்மையாக இருந்தார் என்பது தெரிய வருகிறது. சகாயம் அவர்கள் அதே மாதிரியான இவர் 59 தடவைலாம் மாற்றுறது அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு பொதுவான உதாரணத்துக்காக சொன்னோம், நேர்மைக்காக அதை சொன்னோம். சகாயம் வந்து ஒரு நேர்மையான திறமையான, ஏன்னா சமயத்தில் நேர்மையாக இருப்பாங்க ஆனால் திறமையாக இருக்க மாட்டாங்க. சில பேர் திறமையாக இருப்பாங்க, நேர்மையாக இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. நேர்மை இல்லாத திறமை வந்து ரொம்ப ஆபத்து, பேராபத்து. திறமை இல்லாமல் இருக்கிற நேர்மை வந்து பயன்படாதது. இது ரெண்டும் சேரும்போது தான் அங்கே வந்து மக்களுக்கு பயன்படும். கண்டிப்பாக சார். அந்த நேர்மை இல்லைன்னா யாருக்கோ பயன்படும், அரசியல்வாதிகளுக்கு பயன்படும், சக அதிகாரிகளுக்கு பயன்படும், ஏதோ ஒரு குடும்பத்திற்கு பயன்படும், மக்களுக்கு பயன்படாது. அப்படி இருக்கக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு பணியில் வந்து தொடர்ந்து சேவை செய்து பெயர் பெற்றவர் சகாயம். அப்படி கேட்டிங்கன்னா சகாயம் அவர்களுடைய உதவியாளர் வந்து அவர் வந்து நாம் தமிழரில் இணைவது போல அந்த மாதிரி ஒரு நோக்கில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதுவரை சகாயம் அவர்கள் நேரடியாக நான் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறேன் என்று சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி அவர் சேர்ந்தால் அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலம் சேர்க்கும். சரி, இன்னொன்று சார், இப்போ அண்ணாமலை IPS அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் சேரும்போது அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த பூஸ்டப் கொடுக்கக்கூடிய விதம், அது வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ சகாயம் IAS அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தா அவருக்குன்ற ஒரு ஃபாலோவர்ஸ், அதை அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு எழுச்சி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு படை உருவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லைங்க, இது எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு கட்சி மீது வந்து நம்பிக்கை வர்றது வந்து ஒன்று தலைவர், அதுதான் முதல்ல. கட்சி எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தது, அதற்கப்புறம் வந்து தலைமைக்கு வந்தவங்கெல்லாம் வந்து அந்த தலைமைக்கான பண்புகள் குறைவாக இருந்ததுனாலோ இல்லை பல காரணங்களினாலோ காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கி வந்து எந்த நிலைமைக்கு போய்விட்டது. கண்டிப்பாக சார். சிரஞ்சீவி என்ற ஒரு நடிகர் மிகப்பெரிய, அதாவது
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே அவருக்கு வந்து கூட்டம் வந்து 7-8 லட்சம் பேர் வருவாங்க அவருடைய கூட்டத்திற்கு. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் தாவேக்கால மற்ற நடிகர்கள் வரும்பொழுது கூட்டம். நம்ம சொல்கிறது ஒரு 15 வருஷம் முன்னாலேயே 7-8 லட்சம் பேர்ன்றது அன்றைக்கி உள்ளது. இன்றைக்கி கணக்கு பண்ணிங்கன்னா 15 லட்சம்னு வச்சுக்கலாம் ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் வரக்கூடிய அவர் வந்து தனி கட்சி பிரஜாராஜ்யம்னு வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கொண்டு போய் காங்கிரஸோட ஒரு இடத்துல அதை இணைச்சார். அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவரோட தம்பி பவன் கல்யாண் வந்து அவரோட அந்த கட்சியில் இருந்தபோது அதிலிருந்து பிரிந்து அவர் வந்து ஜனசேவான்னு வச்சார். இப்போ அவர் துணை முதல்வராக இருக்கார் ஆந்திராவில். ஆனால் என்னவென்றால் அந்த தலைவர் என்ற அந்த விளம்பரம், அந்த முகம், சிரஞ்சீவி என்பவர் வந்து ஒரு இப்போ நம்ம எப்படி ஒரு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இல்லை வந்து விஜய், அஜித், தனுஷ் என்று சொல்கிறோம், சிவகார்த்திகேயன் சொல்லுவோம். அது மாதிரி அங்கே ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அந்த ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களாக மாறினார்கள். அந்த தொண்டர்களாக மாறும்பொழுது, ரசிகர்களாக இருக்கும்பொழுது இருந்த எதிர்பார்ப்புகள் வேற, தொண்டர்களாக வரும்போது இருக்கக்கூடிய கட்டமைப்பு எதிர்பார்ப்புகள் வேற அப்படிங்கிறது எப்போ தெரியும்? வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு வந்து சில ஏமாற்றங்கள், எதிர்பார்த்தவை நடக்கவில்லை என்றால் அந்த முன்னால இருந்த அந்த கரிஸ்மான்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த கவர்ச்சி, ஈர்ப்பு, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சிரஞ்சீவிக்கு அது குறைந்தது. கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டார் இல்லையா? பிரசாந்த் கிஷோர் அப்படி தானே, எல்லாருக்கும் நான் ஆலோசனை, கிட்டத்தட்ட வந்து ட்ரம்ப் வந்து நான் தான் ஒரு 8 போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ கூட சொல்லிட்டு இருக்கார். அதை கடந்த காலத்திலையும் நிறுத்தியிருக்கேன், நிகழ்காலத்திலையும் நிறுத்தியிருக்கேன், வருங்காலத்தில் வரும் போர்களையும் நான் தான் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கம் போல் ட்ரம்ப்னாலே இந்த ட்ரம்பெட்டுன்னுவாங்க, அது மாதிரி அவரே வந்து வாசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களுக்கு நான் தான் மோடிக்கு நான் தான் ஆலோசனை பண்ண, அவர் ஜெயிச்சிட்டாரு, இவர் தான் ஜெயிச்சிட்டாரு, திமுக ஜெயிச்சுது அதெல்லாம் சொன்னார். ஆனால் எல்லாம் அவர் மறைத்த விஷயம் இல்லை, மக்களுக்கு மக்கள் மறந்த விஷயம் இல்லை, மறந்ததாக அவர் நினைத்த விஷயம். அவர் காங்கிரஸுக்கும் 2 இடத்துல வேலை பார்த்துருக்கார், 2 தேர்தலில். ஆனால் காங்கிரஸ் தோற்றுருக்கு. அப்போ வந்து ஜெயித்ததோ தோற்றதோ வந்து பிரசாந்த் கிஷோரால் மட்டும் அல்ல. பிரசாந்த் கிஷோர் பல காரணங்களில் ஒரு காரணமாக இருந்திருப்பார், அப்படிதான். இப்போ என்னாச்சு? 1200 கோடி ரூபாயை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கட்சியை கலைக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். துணை அமைப்பெல்லாம் கலைச்சிட்டார். அப்போது இந்த தலைமைங்கிறது முக்கியம், தலைமைக்கு இருக்கிற பிரபலம் முக்கியம். ஆனால் அந்த பிரபலம் வந்து சஸ்டெயின் ஆகணும். அப்படியே அந்த பிரபலமாகவே அப்படியே தொடர்ந்து விட முடியாது. இது ஒன்று. அடுத்தது கருத்தியல் கொள்கை. இந்த கொள்கைகளை பொறுத்து ஒரு சாதி ரீதியாக இருந்தால் திருப்பி அந்த சாதிக்குள்ளேயே தான் அது ஒரு குறைந்த குறுகிய வட்டமாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு பொதுவான கட்சி, ஒன்றுக்கு மேற்பட்ட பல சாதியர்கள் வந்து அதில் இருக்காங்க அப்படின்னால் ஒரு கருத்தியல் இருக்க வேண்டும். இந்த கருத்தியலின் மீது இவர்களுடைய வேட்பாளர்கள் அல்லது நிர்வாகிகள் மீது, தலைமை மீது, கருத்தியல் மீது, நிர்வாகிகள் மீது, 3 சொல்லியிருக்கேன், இவர்கள் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை வேண்டும். நாம் பொதுமக்கள்னு சொல்லும்போது ஒரு நடிகருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்தை வந்து பொதுமக்கள் நம்ம ஏற்றுக்க முடியாது. அவருடைய ரசிகர்கள். அதுலேயே வந்து திமுக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க, அதிமுக ஓட்டு போடுறவங்க, பாஜக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க, ஒன்றும் இல்லைன்னா நோட்டாவுக்கு சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க, நோட்டாவுக்காவது ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க, ஓட்டே போடாதவங்களும் இருப்பாங்க. அது என்ன போய் இந்த க்யூவில் நின்று ஒரே மழை வர மாதிரி இருக்குது அன்றைக்கி போய், இப்படி பலவிதமாக மக்கள். அப்பொழுது இவ்வளவு காரணிகள் இருக்கும் பொழுது சகாயம் போன்றவர்கள் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கட்சியின் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பிக்கை கூடுகிறது. அது ஒரு சகாயம், கட்சிக்கு சகாயம். அவர் இணைவதாக இருந்தால், ஏன்னா நம்ம இன்னும் அதிகாரபூர்வ அறிவிப்பு வரலன்றதுனால நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். சகாயம் இணைவது நாம் தமிழர் கட்சிக்கு சகாயமாக இருக்கும். ஏனென்றால் சகாயத்தின் மீது ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. அந்த நன்மதிப்பு எங்கே டிரான்ஸ்லேட் ஆகும்? நாம் தமிழர் கட்சிக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு கருத்தியல் ரீதியான கட்சி. அதனுடைய தலைவர் வந்து அவர் வந்து லாஜிக்காக பேசுகிறாரு. அவர் மீதும் விமர்சனங்கள் இருக்கலாம். எந்த அரசியல் தலைவர் விமர்சனங்களே இல்லாத ஒரு மகாத்மா காந்தி மீது கூட வந்து இன்றும் வந்து விமர்சனங்கள் உள்ளன. விமர்சனங்கள் இல்லாமல் பொது வாழ்க்கையில் யாருமே இருக்க முடியாது. நம்ம அதனால் வந்து எது சரி எது சரியில்லை அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே நம்ம போல.
எப்படி சீமான் பேரில் வந்து விமர்சனங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் ஒரு தலைவர் பேர்லேயும் இருக்கும். விஜய்க்கு நம்ம அதுதான் சொல்கிறோம், வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அதுதான் சொல்கிறோம். யாருக்கு இல்லை? ஜவஹர்லால் நேருக்கு இல்லையா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் சகாயம் போன்றவர்கள் இணையும் போது அங்கே வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்னு ஒரு அந்த பின்னணி, அந்த இது ஒரு இமேஜ் இருக்கிறதுனால, பிம்பம் இருப்பதனால நாம் தமிழர் கட்சிக்கு அது ஒரு கூடுதல் நன்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் தாவேக்கால இணைஞ்சாரு செங்கோட்டையை நம்ம சொன்னோம், கூடுதல் பலமாக இருந்தது. எங்கே? ஓட் பேங்க்கில் இருக்காது. வாக்காளர்கள் மத்தியில் பெரிய செங்கோட்டையன் வந்ததுனால ஒரு எழுச்சி ஏற்பட்டு 10% கூட வாக்கு வந்துடாதுன்னு சொன்னோம். ஆனால் அவர்களுடைய அந்த அரசியல் பாதையை கொஞ்சம் சரி செய்வதற்கு, சீர் செய்வதற்கு அவர் உதவியாக இருக்கிறாரோ என்று தோன்றுகிறது ஈரோடு மாநாட்டை பார்த்தார். சரி, இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்களை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்துகிறது என்றால், டிவிகே சார்பாக இப்போது இணைந்த ஜேசிடி பிரபாகரன் அவர்களை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் என்றால், மக்கள் வந்து எந்த வேட்பாளரை தேர்வு செய்யணும்னு எப்படி சார் முடிவெடுப்பாங்க? இல்லை, அதுதான் சொல்ல திருப்பி நான் வந்து வரதெல்லாம் வந்து அந்த 3 காரணிகள். நாம் தமிழர் கட்சியில் வந்து வேட்பாளர் யாருன்னு பார்க்குறத விட தலைவரை வைத்து தான் வேட்பாளர். இந்த முகம் தெரியாத வேட்பாளர்களை வந்து கொண்டு போய் நாம் தமிழர் வந்து அவர் நிறுத்துறாரு. 234 117 பெண்கள் 117 ஆண்கள்னு வரும்போது அவர்கள் வந்து அந்த தொகுதியில் பிரபலமானவர்களாக மட்டும் அப்படி இல்லாமல் வெளி தொகுதியிலிருந்து கூட போகிறாங்க. அப்போ அவர்களுடைய முகம் வந்து பிரபலமான முகம் இல்லை. அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து யாரை நினைத்து ஓட்டு போடுகிறார்கள்? நிற்பது வந்து மகாலட்சுமி அப்படின்னா வேட்பாளர், உதாரணமாக சொல்ல முடியாது, நீங்கள் கூட எம்எல்ஏ ஆனாலும் ஆகிடுவீங்க. மறுபடியும் நான் வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்ருப்பேன், ஆனால் அப்போ நான் உங்களை பேட்டி எடுக்கணும், சரி பரவாயில்ல இருந்து நல்ல வாழ்க இது சொல்கிறேன்னா, இப்போ மகாலட்சுமி வேட்பாளர் அப்படின்னு வச்சுங்க. அந்த இடத்தில் அவர்கள் மகாலட்சுமியை பார்ப்பதில்லை, சீமானை நினைத்து ஓட்டு போடுகிறார்கள். எம்ஜிஆருக்கு விழுந்த ஓட்டுகள் பூரா யாரும் வந்து வேட்பாளரை பார்த்து அதிமுகவுக்கு ஓட்டு போடவில்லை. அது வந்து சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பம் அமையும். தலைவரை பொறுத்து தான் அந்த கட்சிக்கு. இப்போ கூட வந்து எடப்பாடி அவர்கள் தலைமை வந்தபோதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்தபோதே சொல்கிறேன், இதுக்கு முன்னாலேயே எடப்பாடி வந்த போகிறோன்னா நீங்கள் அப்புறம் ஓபிஎஸ் இந்த மற்ற குழப்பங்கள்லாம் வந்தது. ஆனால் அப்போவே கூட கிராமப்புறங்களில் பெண்களில், அதுவும் வயதான பெண்களை கேட்டிங்கன்னா, இது எம்ஜிஆர் கட்சி ஆனாலும் ஓட்டு போகிறேன். எம்ஜிஆர் இறந்து போய் பல வருஷங்கள் கழித்து. ஆமாம் சார், எம்ஜிஆர் கட்சி இனி கூட வந்து கேட்டிங்கன்னா ரெட்டலைக்கு தாங்க ஓட்டு. ஏங்க நீங்கள் உடனே எடப்பாடின்னு சொல்லுவாங்களோ, வேலுமணின்னு சொல்லுவாங்களோ, இல்லை அந்த ஒரு தொகுதி வேட்பாளர் பேரை சொல்லுவாங்களோன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர் கட்சிங்க அது. இது ஒரு எவ்வளவு ஆணித்தரமாக பதிந்து விட்டது. அப்போ அந்த தலைமைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது சொல்லும்போது நம்ம சொல்லிட்டோம். தலைமைங்கிறதுல வந்து பிரபலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதை தாண்டி மக்களுடைய கருத்தியலை கவர வேண்டும். வெறும் பிரபலமாக மட்டும் இருந்தால் அந்த கருத்தியல் இல்லை என்றால் என்ன ஆகும் என்பதற்கு சிரஞ்சீவி அவர்களை உதாரணமாக சொன்னேன். சதுரன் சின்ஹா வந்தார், இவ்வளோலாம் என்னங்க, அமிதாப் பச்சன் வந்தாருங்க சமாஜ்வாதி கட்சியில், தாக்கு பிடிக்க முடியல. அமிதாப் பச்சனை விடவா இந்தியாவில் வந்து உயரமான நடிகர்? நான் சொல்கிறது வெறும் அந்த இந்த உயரம் மட்டும் இல்லை, புகழின் உயரம் வந்து அவ்வளவு உள்ள நடிகர் வந்து அமிதாப் பச்சன் அப்படின்னா அதுக்கு இணையாக வேறு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு அந்த புகழின் உச்சத்தில் இன்றும் இருக்கக்கூடியவர். இன்றைக்கி அமிதாப் பச்சன் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த வயசு 80 வயசுக்கிட்ட இருக்கும். ஆனாலும் வந்து அந்த படத்தை ஹவுஸ்ஃபுல் ஆகும். ஆனால் அரசியலில் அவரால் நிலைக்கு நுழைஞ்சார், சரியாக வரலன்னு ஒதுங்கிட்டார். அப்போ பிரபலம் மட்டுமல்லாமல் அங்கே கருத்தியலும் அந்த தலைமைக்கு இருக்கிறது என்பது ஒரு அட்வான்டேஜ். அப்போ ஜேசிடி பிரபாகரனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தாவேகள் இணைகிறார், வாழ்த்துக்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஜேசிடி பிரபாகரனும் ஒரு மூத்த அனுபவமுள்ள அரசியல்வாதி. எனக்கு தெரிஞ்ச அவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து மாணவர் தலைவராக இருந்தார். அப்போ தானே நாங்கள்லாம் வந்து இந்த மாணவர் இளைஞர் அந்த பருவத்தில் வந்தபோது 70களில் 80களில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இளைஞர் தலைவராக உருவெடுத்தவர் தான் ஜேசிடி பிரபாகர் அண்ணா நகரில். அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி இருந்தது. ஆனால் ஒரே அந்த அனுபவம் நிச்சயமாக தாவேகாவிற்கு கை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சகாயத்தோடு நீங்கள் ஒப்பிட்டதால் ஜேசிடி பிரபாகரன் சமீபத்தில் வந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை அரசியலில். அவர் ஓபிஎஸ்ஸுடன் இருந்தார். ஒரு ட்ராமாவில் வரும், எஸ்வி சேகர் என்னுடைய நண்பர், நெடுநாளைய நண்பர்,
கருத்தியல் ரீதியாக கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து நான் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு கால நண்பர். நாங்கள் அவருடைய நாடகக்குழுவில் அவர் ஹீரோ, நான் ஒரு நாடகக்குழுவில் நான் ஹீரோ. ஸோ அவர் ஒரு அவருடைய ட்ராமாவில் நான் ரசித்து அவருடைய ரசிகரும் கூட நான் நண்பர் என்பதை தவிர. ஒரு ட்ராமாவில் வரும், என்ன பண்ணீங்க தம்பி, ஐயாவுக்கு உதவியாக இருக்குங்க. அப்படியா, ஐயாவுக்கு உதவியாக இருக்கீங்களா? ஐயா என்ன பண்ணுறாங்க? சும்மா இருக்காருங்க. இது ஒரு ஜோக் அந்த காலத்தில் நாடகத்தில், காமெடி மேடை நாடகத்தில். அந்த மாதிரி இவர் ஓபிஎஸ்க்கு உதவியாளராகனா ஒரு உதவி நிர்வாகியாக இருந்தார். ஆனால் ஓபிஎஸ்ஸே வந்து நான் சொன்ன ஜோக்கில் நீங்கள் கணக்கு பண்ணுற மாதிரி சமீபத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டி அவருக்கு இல்லை. அவருடைய என்ன சொல்லுது, அவருடைய கவனம் பூராக வந்து அந்த அதிமுகவிற்குள் எப்படி திரும்பி வருவது, இல்லை அந்த உரிமை மீட்பு குழுன்னு வச்சதுக்கு வந்து ரெட்டைகளை என்னது தான் சொல்லி பார்த்தா அவர் பல முறை வழக்குகளுக்கு போய் வழக்குகள் வெற்றி அடையவில்லை. கண்டிப்பா சார். ஆனா இப்ப நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஒவ்வொருவரா ஓபிஎஸ் அணியிலிருந்து போய் இணைந்துட்டு கடைசியா ஓபிஎஸ் அவர்களே வந்து டிவிகே உடன் இணைவதற்கு தான் இந்த ஒரு விஷயம் நடப்பதாக. சரி, அப்படியே நடக்கலாம். ஓபிஎஸ் வந்து போய் இணைஞ்ச உடனே அதுதான் வந்து சில சமயத்தில் வந்து நம்ம நினைக்கிறது வந்து காலத்தின் கோலம், காலத்தின் கட்டாயம் என்பது. ஓபிஎஸ் 2 முறை வந்து இடைக்கால தற்காலிக முதல்வராக இருந்தவர். ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதாவிற்கு அடுத்தபடியாக அதிமுகவில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்பர் 2 என்று சொல்லக்கூடியது. ஜெயலலிதா ஆட்சியில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் தேர் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஒன் நம்பர் 1. பாக்கியெல்லாம் இந்த 2, 3லாம் அவங்கவுங்களா சொல்லிக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த 2, 3ன்னு சொல்கிறவங்கள திடீர்னு 2லேருந்து ஒரே நாளில் 20க்கு கொண்டு போயிடுவாங்க. எம்ஜிஆரும் அப்படி தான், ஜெயலலிதாவும் ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு குணாதிசயம், அந்த தலைமை பண்பு. அது சரியா தவறா என்பதை விட அது அவர்களுக்கு பொருந்தியது, அது அவர்களுக்கு உதவியது. நேற்று வரைக்கும் சாயந்தரம் அமைச்சராக இருப்பார். அந்த அமைச்சர் வந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஃபோன் வரும், உனக்கு அமைச்சர் பதவி போயிடுச்சுன்னு. அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கார்ட்டு கான்ஸ்டபிள் வந்துடுவார் பாருங்க, அவருக்கு அமைச்சருக்கு முன்னால் அந்த கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் வந்துடும், ஐயா உங்கள் இவரை வந்து பாஸை வந்து அமைச்சர்லேருந்து நீக்கியாச்சுன்னு அவர் டப்புன்னு இறங்கி போயிடுவார். நான் இது நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்வை வைத்து எனக்கு இது பர்சனலாக தெரிந்த ஒரு நிகழ்வு. ஒரு அமைச்சருக்கு அப்படி ஆச்சு. அதாவது அதே சமயத்தில் சாதாரண பாமரனாக ஒருவரை வந்து எம்எல்ஏ ஆக்கி திடீரென்று அமைச்சராகி அழகு பார்ப்பதும் நடக்கும். இதில் உள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்று ஒரு இடைக்கால முதல்வராக 2 முறை இருந்தவர், ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி, துணை முதல்வராக இருந்தார். அப்படிப்பட்டவர் தாவேகா கட்சியில் இணைந்து விஜய்க்கு கீழே, புஷி ஆனந்துக்கு கீழே, நிர்மல்குமாருக்கு கீழே, ஆதவ் அர்ஜுனாவுக்கு கீழே, அருண்ராஜுக்கு கீழே அவர் பணியாற்றணும் என்றால், அப்படி அவர் முடிவெடுத்தால் முடிவு அவருடையது. நம்ம வந்து அதில் வந்து நம்மளுடைய கருத்து சொல்வது நியாயம் இல்லை. ஆனால் அப்படி நடந்தால் அது காலத்தின் கோலம். அதை வந்து நம்ம வந்து என்ன அதில் வந்து அதனால், ஏனென்றால் மறுபடியும் வந்து அந்த அனுபவம் பயனுள்ளதாக இருக்கலாமே தவிர வாக்கு வங்கியில் பெரிதாக ஒரு வித்தியாசம் இருக்காது. வாக்கு வங்கி வந்து பெரிய வந்து அளவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கும் என்றால் எடப்பாடி அவர்களால் பொதுக்குழுவில் வந்து தலைவராகவே, பொதுச் செயலாளராகவே வந்திருக்க முடியாதே. அப்போ அந்த அதிமுகவில் இருக்கிற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள், நம்ம பெரும்பாலானவர்கள் சொல்லும்போது அது 80-20, 90-10 ஏதோ ஒரு கணக்கு, 95-5 ஆக 75% மேல் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விரும்பினார்கள் அப்படின்றது வெளிப்படையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து சேர்வதால் வந்து என்னென்னால் ஒரு அனுபவம், ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய, அந்த வழிகாட்டக்கூடிய அந்த அனுபவம் அவர்களுக்கு பயன்படும். ஆனால் அந்த அனுபவத்தை எவ்வளவு தூரம் கேட்பார்கள்? கண்டிப்பாக சார். ஏன் அதை வந்து நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, என்ன சார் நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராகவே பேசுகிறீங்க? அப்படி இல்லை.
ஏற்கனவே அங்கே வந்து இரண்டாம் தட்டு என்ற வகையில் நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் ஏற்கனவே தான் துணை முதல்வர்னு பேசிகிட்டு இருக்காரு. மேடையில் கூட்டம் வந்ததுன்னா எல்லாரும் வந்து விஜய் காலில் விழுந்துட்டு அப்படியே இவர் புஷி ஆனந்த் காலையும் வேணும்னு சொல்கிறாருன்னு சில தகவல்கள் உலா வருகின்றன. அது உண்மையாக நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓபிஎஸ்க்கு 2ஆம் இடம் கொடுக்கப்படுவா? இப்போ செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா? செங்கோட்டையன் தான் நம்பர் 2 அப்படின்னு விஜய் அறிவித்திருக்கிறாரா? இல்லை ஏதாவது அது மாதிரி அடையாளங்கள் தெரிகிறதா என்றால் இல்லை. ஆனால் அவருடைய அனுபவம் பயன்படுகிறதோ என்று நமக்கு தோன்றுகிறது. அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லுது, ஜேசிடி பிரபாகரனும் ஒரு இளைஞர் அணி தலைவராக வந்து உருவெடுத்து அதிலிருந்து எம்எல்ஏவாக பல முறை அண்ணா நகர் மற்ற இடங்களை வந்து ஜெயிச்சிருக்காரு. மூத்த அனுபவம் உள்ளவர். அனுபவம் தான் இருக்கே தவிர அவருக்கு பின்னால் பெரிய ஓட் பேங்க் கிடையாது. வாக்காளர் வந்து அவருக்கு இவ்வளவு % இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் சகாயத்துக்கு பெரிய வாக்காளர் இது இருக்கான்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும், சார் ஜேசிடி பிரபாகரனுக்கு இருக்காதுங்கிறீங்க, ஓபிஎஸ்க்கே இருக்காதுங்கிறீங்க, சகாயத்துக்கு மட்டும் எப்படி சார் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு? நிச்சயமா சகாயத்திற்கும் வாக்கு வங்கி என்பது இருக்காது. ஏன்னு கேட்டால் இதுவரை அவர் அரசியல் வரவில்லை. ஆனால் சகாயத்தை எல்லாரும் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, திறமையான அதிகாரி என்று பொதுமக்கள், சீமானின் கட்சியினர் பற்றி நான் பேசலை. இப்போ எப்படி விஜயோட கட்சியினரை தாண்டி பொதுமக்கள் என்று இருக்கிறார்களோ அதே மாதிரி சீமானின் கட்சியை தாண்டி பொதுமக்கள் என்று இருக்காங்க. அன்டிசைடட் ஓட்டர்ஸ். இந்த தடவை யாருக்கு ஓட்டு போடுவது என்று, ஏன்னா இப்போது சீமானுக்குன்னு ஒரு குரூப்பு, திமுகனா ஓட் பேங்க் இருக்குது அவங்களுக்கு, அதிமுகவுக்கு இருக்குது. இது சாதி ரீதியாக இருக்கலாம், கருத்தியல் ரீதியாக இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட ஒரு தலைமை ஈர்ப்பு காரணமாக இருக்கலாம், காரணம் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி சில பொதுமக்கள் போன தடவை ஒரு இடத்துக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருப்பான், இந்த தடவை அப்படியே மாற்றி போடுவான் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி வரும்பொழுது ஏற்கனவே நேர்மைக்கும் திறமைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர் என்றால் அங்கே கூடுதல். இப்போ ஒரு உதாரணமாக தான் நம்ம பேசுகிறோம், நமக்கு தெரியாது. சகாயம் அவர்களை வேட்பாளராக நிறுத்துகிறார். அப்போ என்ன நினைப்பாங்க? அந்த இடத்தில் சீமான் என்பவருடைய தலைமை, அந்த கருத்தியல், அதோடு கூடுதலாக வேட்பாளருடைய வெயிட்டேஜ் அதிகமாகும். கண்டிப்பாக. இப்போ ஜேசிடி பிரபாகரனுக்கு அதிகமாகுமா என்று கேட்டால் 10 வருஷத்துக்கு முன்னாலேயா இருந்தால் ஒரு கால் இருந்திருக்கலாம். இப்பொழுது அவர் வந்து கிட்டத்தட்ட ஆக்டிவ் பாலிடிக்ஸிலிருந்து அவர் ஒதுங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டன. அப்போ இப்போ இருக்குமா என்றால் இருக்காது. அது அனுபவம் மட்டும் பயன் தரும். இதுதான் வித்தியாசம் நம்ம சொல்லக்கூடிய. புரியுது சார். இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எதற்காக நாம் தமிழர் கட்சியில் இணையணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? கருத்தியல் ரீதியாக இன்னைக்கு வந்து பேசக்கூடிய விவரம் அறிந்த தலைவர்களில் அது நிச்சயமாக வந்து முக்கியமான இடத்தை பெறுகிறார் சீமான் அவர்கள். மறுபடியும் அந்த இடத்துல நான் சொல்கிறேன், அந்த கருத்தியல் வந்து வாக்குகளை கொண்டு வந்து விடுமா என்று என்னை கேட்டால் நானும் உங்களை மாதிரியே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது வந்து சொல்ல முடியாது என்கிற ஒரு பதில்தான். ஏன்னா வாக்காளர்களுடைய மனப்போக்கு வந்து கருத்தியலை நோக்கி தான் செல்லும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் நினைக்கிறேன் அது சீமான் மட்டுமில்லை, நல்ல கருத்தியல், நல்ல கொள்கைகள், கோட்பாடுகள் கொண்டவர்கள் வந்து பின்னால் வந்து தமிழக மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறோமோ ஜெயிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது இருப்பாங்க. அப்போ அங்கே வேறு சில காரணிகள் இருக்குது. இந்த கருத்திலெல்லாம் தூக்கி போட்டு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குறான், 2000 ரூபா கொடுக்குறான் ஒரு ஓட்டுக்குன்னு சொன்னால் சீமான் எவ்வளோ கொடுப்பாரப்பா? சீமான்லாம் காசெல்லாம் கொடுக்க மாட்டார்ப்பா. அப்போ என்னத்துக்கு அவர் பேசுறது கூட்டத்தெல்லாம் நம்ம கேட்டு ரசிப்போம், ஆனால் ஓட்டு மட்டும் இங்கே போடுவோம் அப்படின்னு மக்கள், நான் அப்படி தான் போடுவாங்கன்னு சொல்லலை, அப்படி நினைக்கக்கூடிய மக்கள் அதிகமாகி கொண்டே வருகிறார்கள். இந்த மக்களுக்கு இந்த 5 வருடங்களில் என்ன நன்மை வரும் என்ற நினைப்பு மெல்ல மெல்ல மறைந்து இன்னைக்கு எனக்கு என்ன வரும் தேர்தல் நேரத்தில், இது தேர்தல் நேரத்தில் இது வந்து வெறும் நீங்கள் அரசியலில் மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியாது. பொதுவாகவே தலைமுறை அப்படி ஆகிவிட்டது. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒரு இமேஜ்னால் நம்ம அப்பா அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணணும். 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அந்த நட்பை மெயின்டைன் பண்ணணும், அந்த உறவை மெயின்டைன் பண்ணணும். ஒரு கடையில் வாங்குகிறோன்னா அப்பா எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவங்க அப்பா கடை வச்சுருக்கும் போது எங்கள் அப்பா அங்கே மளிகை சாமான் வாங்குவார், இப்போ நான் அந்த உறவை வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்பொழுது மறைந்து கொண்டு வருகிறது. இது பல காரணிகள். இது பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். அது வளர்ச்சியா தளர்ச்சியா என்பது அதோடைய பயன் தாக்கத்தை பொறுத்து தான். அது மாதிரி வரும்பொழுது ஒரு சகாயம் போன்றவர்கள் வரும்பொழுது அது ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதே சமயம் எந்த அளவுக்கு வாக்கு வங்கியில் வந்து அது வந்து பிரதிபலிக்கும்
அப்படிங்கிறது சொல்ல முடியாது. புரியுது சார். சார், இன்னொரு விஷயம், சீமான் அவர்கள் செய்வது அரசியலையும் தாண்டி ஓட்டுக்களையும் தாண்டி கருத்தியல் புரட்சி என்று சொல்கிறார்கள் இல்ல சார், இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். இல்லை, அதுதான் நான் மறுபடியும் சொல்றது. கருத்தியல் ரீதியாக இன்று வந்து ஸ்கோர், அதாவது மக்களுடைய மனதில் வந்து ஒரு 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 பிம்பத்தை, பாசிட்டிவ் பிம்பத்தை ஏற்படுத்துவதில் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து முதலிடத்தில் இருக்கிறார். இப்படி நான் சொல்வதால் மற்ற தலைவர்கள் யாரும் வந்து என்னை கோபித்து கொள்ளக்கூடாது. அப்படியே கோபித்து கொண்டாலும் தயவுசெய்து என்னிடம் சொல்லாதீர்கள், நீங்களே கோபித்து கொள்ளுங்கள். நான் வந்து சொல்கிறது என்னென்னா, இது வந்து இயல்பான ஒரு கருத்தாக சொல்கிறேன். ஏனென்றால் அவரெல்லாம் வந்து அந்த தேர்தல் அரசியல் என்கிற ஒரு இது வரும்பொழுது இந்த கருத்தியலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. கருத்தியலை காம்ப்ரமைஸ் பண்ணாதான் தேர்தல் அரசியலில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. இந்த நிலைக்கு இவர்கள் காரணமா வருகிறதா, நிலையை உருவாக்குகிறார்களா? அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது இட்ஸ் அ விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான ஒரு ஒரு வட்டம். அது வந்து அது மக்களுக்கு நல்லது அல்ல, ஆனாலும் நடைபெறுகிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் சொல்லலாமே தவிர, நடந்த பிறகுதான் அது நன்மையா இல்லையா என்பது தெரியும். அந்த வகையில் மக்கள் வந்து எதை நினைக்கிறாங்க, இன்றைக்கி வந்து கருத்தியல் ரீதியாக சீமான் பேசுவது ஆமாம் என்று சொல்லிவிட்டு வேறு யாருக்கோ ஓட்டு போட்டால் அந்த கருத்தியல் வந்து தேர்தல் அரசியலில் பயனில்லாமல் போகிறது. அதுக்காக கருத்தியலே பேசாமல் விட்டுலாமா அப்படின்னா அதை முடிவு பண்ண வேண்டியது சீமான் அவர்கள் தான். நானும் வந்து மற்ற அரசியல்வாதிகளைப் போல வந்து கருத்தியல் எல்லாம் விட்டுட்டு வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் நான் வந்து பழகுவேன் அப்படின்னு முடிவெடுக்காதது அவருடைய தனிப்பட்ட முடிவு. இல்லை, மக்களே வந்து மாற்றி மாற்றி எல்லாம் ஓட்டு போட்டு இவங்க ஒருத்தரும் ஒன்றும் செய்யலை, மாற்றம் என்றால் இவருடைய கருத்தியல் சிறப்பாக இருக்கும் போல தெரிகிறது, இவருக்கு ஓட்டு போடுவோம் என்ற ஒரு முடிவெடுத்தால் நிச்சயமாக அது அந்த கருத்தியல் அவருக்கு சாதகமாக இருக்கும். அந்த சாதகமாக இருப்பதை தடுப்பது எது? கள்ள ஓட்டு, தகுதியற்ற ஓட்டு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாரை வந்து எதிர்த்து எல்லாரும் பேசுகிறாங்க. எஸ்ஐஆர் இந்தியாவிலேயே இந்த 12 மாநிலங்களில் அதிகமான வந்து வாக்குகள் நீக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டில் தான். 1,03,00,000 முதல்வர் தொகுதி, துணை முதல்வர் தொகுதி உட்பட. அப்போ இயல்பாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இதை வந்து முன்னாலேயே ஒரு கால் 2021க்கு முன்னாலேயே செய்திருந்தால் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்குமோ. வேறு மாதிரினா அதிமுக ஜெயிச்சிருக்குமான்னு நான் சொல்லலை, அப்படியே கூட மாறி இருக்கலாம். சீமான் வந்து பெற்ற வாக்குகளை விட அதிகமாக பெற்றிருக்கலாம். இல்லை இன்னொருத்தர் வேறு பாஜக தனியாக நின்று இருந்தால் 2024 நின்னாங்க, பாஜக அதிகமாக இன்னும் சீட்டுகள் பெற்றிருக்கலாம். ஸோ இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில், அதாவது நாம் வந்து இப்படி இருந்திருக்கலாமோ என்று சொல்வது யூகம், நடந்தால்தான் தெரியும். அந்த வகையில் வந்து இதை வந்து நான் பார்க்குறது எப்படின்னா, இது அதாவது ஒரு சகாயம் போன்றவர்கள் வந்து இணைவது வந்து நிச்சயமாக ஒரு இணைவதாக இருந்தால் அது வந்து ஒரு பலத்தை கொடுக்கும். ஏனென்றால் இன்று வந்து சீமானுடைய தலைமையை மட்டுமே நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய வேட்பாளர்கள் வந்து முகம் தெரியாதவர் அநேகமாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். இப்போ விட்டுட்டு போனவங்களே சில பேர் திரும்பி வர்றாங்க, காளியம்மாள் திரும்பி வருவாங்கங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தென்படுகிறது. கண்டிப்பா சார். இப்போ நத்தம் சிவசங்கர் அவர் வந்து விட்டுட்டு போனவர் வேட்பாளராக நிற்கிறார். அப்படி விட்டுட்டு போனவங்க சில சமயங்களில் வந்து சின்ன சின்ன வருத்தங்கள்னால விட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு காரணமாக, இல்லை வந்து அவர்கள் அப்படி விட்டுட்டு போனால் ஏதோ அந்த ஆண்டி எப்படா நகருவான் அப்போ தான் இந்த திண்ணை காலியாகும்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவர்களுடைய இடத்தை குறிவைத்து வேறு யாராவது அது ஏதாவது ஒரு அதில் ஒரு என்ன சொல்லுவாங்க விஷமம் செய்ததுனால கூட அந்த ஒரு கசப்போ இல்லை வருத்தமோ ஏற்பட்டிருக்கலாம். தலைமைக்கும் ஒரு நபருக்கும் நடுவில் இடையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இந்த இவரை ஒரு எக்ஸை பிடிக்கலன்னா ஏங்க அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க வந்து உங்களோட அவங்க என்னமோ அவங்களால தான் கட்சியே நடக்குதுங்கிற மாதிரி வெளியில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம காதில் விழுதுங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க. எந்த தலைவருமே வந்து 100% எல்லா தொண்டர்கள் எல்லா நிர்வாகிகளுடன் தினமும் பேசி கொண்டிருக்க முடியாது. கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். அப்படி வரும்பொழுது இதை மாதிரி சில நிகழ்வுகள் வந்து ஏற்படலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க,
புரிதல் குறைவாக இருப்பதனாலோ இல்லை சில சமயத்தில் வந்து தவறாக நினைத்து கொண்டு அதை நேரடியாக தலைமையிடம் பேசி விடுவோம் என்று பேசினால் சில சமயங்களில் தெளிவு கிடைத்துவிடும். ஆனால் அது பேசுவதற்கு ஏதோ ஒரு பக்கம் நேரம் சரியில்லை, வாய்ப்பு சரியில்லை, இல்லை வந்து விருப்பம் இல்லை என்றால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலாம். அப்படி விட்டுட்டு போனவங்க திரும்பி வரும் பொழுது அது அந்த திரும்பி வருபவர்கள் யார் என்பதை பொறுத்து பலமா அது வந்து பலம் இல்லையா என்று சொல்வது. இப்போ வேற எங்கேயோ மாறி போய் வேறு எங்கேயுமே நம்மளை சேர்த்துக்கல, கட்சியில் எந்த கட்சியிலையும் நம்மளை கூப்பிடவே இல்லை, கூவி பார்த்தோம், யாரும் நம்மளை கூப்பிடல. இப்படிப்பட்ட ஒருவர் திரும்பி வந்தால் அதனால் நாம் தமிழராக இருந்தாலும் சரி, எந்த கட்சி தாவேக்காவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியும் பிரயோஜனம் இல்லை கண்டிப்பாக. ஆனால் திரும்பி வருபவரோ இல்லை வேறு கட்சியிலிருந்து இணைபவரோ அவருக்கு பின்னால் ஒரு அனுபவமோ இல்லை வாக்கு வங்கி பலமோ இல்லை அந்த இமேஜ்னு சொல்லுவோம், பிம்பம், இந்த பிம்பம் தானே வாக்கு வங்கியாக ஏதோ ஒரு கடையில் மாறுது, அந்த பிம்பம் இருக்குமானால் அது நிச்சயமாக பயன் தரும். இதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட நபர்களை குறித்து இவங்க வந்தால் பயன் தரும், இவங்க வந்தால் பயன் தராது என்று சொல்வது நாகரிகம் அல்ல, அது வேண்டாம். அதனால் வந்து இதுதான். கண்டிப்பாக சார், அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.